நாவல் பழங்கள் குவிய காரணம் வறட்சி வருகிறதா? அறிவியல் சொல்வது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆண்டு சந்தைக்கு சென்றவர்கள் பலருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இது பழக்கடைதானா, நாவல் பழக்கிடங்கா என்று. கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாவல் பழங்கள் குவியல் குவியலாக விற்பனைக்கு வந்துள்ளனர். மரங்களும் இந்த ஆண்டாவது எல்லோரும் நாவல் பழம் சாப்பிட்டும் என்ற முடிவுக்கு வந்தது போல கிளை கிளையாக பழங்களால் நிரம்பியுள்ளனர். இதையடுத்து சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வேகமாக பரவியது. நாவல் பழங்கள் அதிகமாக காய்த்தால் அந்த ஆண்டு அல்லது அடுத்த காலகட்டத்தில் கடுமையான வறட்சி ஏற்படும் என்பதே அந்த வாதம். சிலர் இதை இயற்கையின் எச்சரிக்கை மணி என்றும் கூறினர். தாவரங்களில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரூட்டிங் என்ற ஒரு நிகழ்வு உள்ளது. அதாவது கடுமையான வெப்பம், நீர் பற்றாக்குறை அல்லது சுற்றுச்சூழல் அழுத்தம் போன்ற சூழல்களில் சில மரங்கள் அதிக அளவில் பூத்து காய்க்கலாம். இது ஒரு வகையில் நாளை என்னாகுமோ தெரியாது, முதலில் விதைகளை உருவாக்கி விடலாம் என்ற இயற்கையின் இனப்பெருக்க உத்தி. அதேபோல் மாஸ்டிங் என்ற நிகழ்வும் உள்ளது. இதில் சில மரங்கள் 2 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திடீரென மிக அதிக அளவில் பூக்களையும் பழங்களையும் உற்பத்தி செய்கின்றனர். இது மரங்களின் இயற்கையான வாழ்க்கை சுழற்சியின் ஒரு பகுதியாகும். எனவே அதிக விளைச்சல் என்பது கட்டாயமாக வரவிருக்கும் வறட்சிக்கான அறிவிப்பு அல்ல. இந்த ஆண்டு நாவல் பழங்கள் அதிகமாக காய்த்ததற்கான காரணங்களில் கடந்த பருவமழையால் கிடைத்த மண் ஈரப்பதம், நிலத்தடி நீர் இருப்பு மற்றும் பூக்கும் காலத்தில் நிலவிய வறண்ட வெப்பமான வானிலை ஆகியவை முக்கிய பங்காற்றி இருக்கலாம். நாவல் மரங்களுக்கு பூக்கும் நேரத்தில் அதிக மழை பெய்யாமல் வறண்ட வானிலை நிலவினால் பூக்கள் உதிராமல் காய்களாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். மரம் எதிர்கால வறட்சியை முன்கூட்டியே உணர்ந்து பழம் காய்க்கிறது என்ற கருத்துக்கும் அறிவியல் ஆதாரம் குறைவு. தாவரங்கள் தற்போதைய சூழல் மாற்றங்களை உணர முடியும், ஆனால் 3 மாதங்கள் அல்லது ஒரு பருவம் கழித்து என்ன நடக்கும் என்பதை கணித்து அதற்கேற்ப பழம் காய்களும் திறன் அவற்றுக்கு இருப்பதாக உறுதியான ஆதாரங்கள் இல்லை. ஒரு சுவாரஸ்யமான கேள்வியும் இங்கே எழுகிறது. அதிக நாவல் பழம் காய்த்தால் வறட்சி வரும் என்றால் குறைவாக காய்த்த ஆண்டுகளில் அதிக மழை பெய்ய வேண்டும் அல்லவா? நடைமுறையில் அப்படி ஒரு நேரடி தொடர்பு தொடர்ந்து நிரூபிக்கப்படவில்லை. உண்மையில் வறட்சிக்கான அறிகுறிகளை அறிய வேண்டுமெனில் நிலத்தடி நீர்மட்டம் குறைதல், குளங்கள் வற்றுதல், நீண்டகால மழை பற்றாக்குறை, வெப்பநிலை அதிகரிப்பு போன்றவை காரணிகள் முக்கியமானவை. ஒரு மரத்தின் ஒரு பருவ விளைச்சலை மட்டும் வைத்து வானிலையை தீர்மானிப்பது சற்று அவசரமான முடிவாகிவிடும். எனவே இந்த ஆண்டு நாவல் பழங்கள் அபரிமிதமாக கிடைப்பது இயற்கையின் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அதை வறட்சிக்கான உறுதியான எச்சரிக்கையாக கருத வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைவூட்டலாக எடுத்துக்கொண்டால் அதில் தவறும் இல்லை. ஆக நாவல் பழம் நமக்கு சொல்வது நாளை வறட்சி வரும் என்பதல்ல, இன்று கிடைத்திருக்கிறேன், முதலில் என்னை சாப்பிட்டு மகிழுங்கள் என்பதுதான் என்று சொல்லலாம்.